ஐயோ பேபி, இந்த வேலை விஷயமா வெளியே போக சொல்லி அனுப்புறதே ஆனந்த் தான். அது மட்டும் இல்லாம இது ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒர்க் கிடையாது. அதனால தான் உன்னை அனுப்பல. நீ இங்க கொஞ்ச நாள் இரு, ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிடத் தொடங்க சுரபியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் அவன் தன்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறான் என்று நினைத்த அவள் மனதிற்குள் மிகவும் வலித்தது. விக்ரம் இங்கிருந்தா கண்டிப்பா சௌந்தர்யாவை மீட் பண்ணுவான். ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி 1.5 மாசத்துக்கு வெளியே எங்கேயாவது இருந்தா கண்டிப்பா அவனும் சௌந்தர்யாவும் மீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவளும் அவளோட ட்ராக்ல போயிடுவா என்று யோசித்தவளுக்கு மனதிற்கு அப்பொழுதுதான் ஒரு தெளிவு பிறந்தது போல் இருந்தது. உடனே சிரித்த முகத்திலும் அவனை பார்த்து, சரி விக்ரம், அப்படின்னா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் இங்கே சேஃபாக இருக்கேன் என்று சொன்னாள். ஓகே பேபி, அப்படின்னா நீ இந்த நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. உனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்போ இதில் இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணு. இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ் தான். கண்டிப்பாக அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேவா பேபி என்று சொல்லிக்கொண்டே விக்ரம் அவளிடம் ஒரு நம்பரை கொடுத்தான். ராக்கெட் ராஜா மற்றும் நந்தகுமாரின் நம்பர் தான் அது. விக்ரம் இங்கே இல்லாத நேரத்தில் சுரபிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அவர்களை பார்த்து கொள்ளுமாறு சொன்ன விக்ரம் அந்த நம்பர்ஸ் இரண்டையும் இப்பொழுது சுரபியிடம் கொடுத்தான். ஓகே விக்ரம், நான் இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறேன். நீ சொன்ன மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா நான் இவங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவள் அந்த நம்பர்ஸை மொபைலில் நோட் செய்து கொண்டாள். அதன் பின் இருவரும் நீண்ட நேரமாக எதையெதையோ பேசி சிரித்தவாறு சாப்பிட்டு முடித்தனர். தன் ரூமிற்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்வதாக சொல்லி சுரபி அங்கிருந்து கிளம்பி போக, அதன் பின் அவனது ரூமிற்கு வந்த விக்ரம் அங்கிருந்த பால்கனி மீது நின்றவாறே வெளியே தெரிந்த பறவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் பின்னால் வந்து நின்ற செல்வராகவன் விக்ரமை அழைத்தான். சொல்லுங்க தாத்தா என்று விக்ரம் செல்வராகவனை பார்த்து கேட்க, விக்ரம், உனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகான மனைவி, அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான மொத்த பணமும் உங்ககிட்ட இருக்கு. அப்படியே நீயும் அந்த பணம் வேண்டாம்னு நினைச்சாலும் ஒரு அழகான வேலை உன் கையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த ஒரு அழகான வாழ்க்கையே போதும். எனக்கு இப்போ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கே இப்படி இருக்குதுன்னா உன்னோட தாத்தா மட்டும் இந்த மாதிரி நிலைமையில உன்னை பார்த்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரு. நீ அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா என்ன விக்ரம் என்று கேட்க, விக்ரமோ பதில் ஏதும் பேசாது அவனது முகத்தில் இருந்த புன்னகை ஒன்றை மட்டுமே செல்வராகவனுக்கு பரிசாக கொடுத்தான். அவன் நல்ல மனநிலையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட செல்வராகவன் மீண்டும் ஏதோ பேசத் தொடங்கினார். இங்க பாரு விக்ரம், நீ அந்த ரெட்டி குடும்பத்தோட மோத போறன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நீ இப்போ இங்கிருந்து போக போறன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. ரெட்டி குடும்பம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்கள நீ ஒரு ஆளா சமாளிக்க முடியுமா? அப்படி சமாளிக்க போற இது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டு நீ இங்கிருந்து கிளம்புறது நல்லது. ஏன்னா ரொம்ப பெரிய குடும்பமான உங்க ஆதித்யா குடும்பத்தை அடியோட அடிச்சவங்க இப்ப மீதம் இருக்க உன்னையும் அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் நீ ஒத்த ஆளா போய் மோத போற. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இரு. எனக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு. இதுக்கு மேல நல்லபடியா யோசிச்சு முடிவெடுக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு. இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை என்று சொன்னவர் விக்ரமின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். தாத்தா, நீங்க அனாவசியமா என்ன நினைச்சு கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு எதுவும் ஆகாது. என் குடும்பத்தை அழிச்சு அவங்கள கண்டிப்பா நான் பழி வாங்கியே தீருவேன். அதனால நான் இப்போ அந்த ரெட்டி குடும்பத்தை தேடி போறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான் என்று தன் மனதிற்குள் நினைத்து சிரித்த விக்ரம் அதன் பின் தான் கிளம்புவதற்கு தேவையான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தான். மீண்டும் ஒரு முறை ராக்கெட் ராஜாவிற்கும் நந்தகுமாருக்கும் கால் செய்து சுரபியை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு வேக வேகமாக கிளம்பியவன் நேராக சுரபி ரூமிற்குள் சென்றான். பேபி, நான் கிளம்பட்டுமா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு என்று அவன் கேட்க, இத்தனை நேரம் சௌந்தர்யாவிடம் இருந்து இவனை காப்பாற்றி விடலாம் என்ற ஏதோ ஒரு தைரியத்தில் அவனை அங்கிருந்து கிளம்புவதற்கு ஒத்துக்கொண்ட சுரபிக்கு இப்பொழுது அவன் தன்னை விட்டு பிரிந்து போக போகிறான் என்று நினைத்து மனதிற்குள் மிகவும் வலித்தது. அவனை பார்த்து சரி கிளம்பு என்று சொல்வதற்கு மனது வரவே இல்லை. விக்ரம் அவளிடம் கண்களாலேயே கிளம்பவா என்று கேட்க,
சுரபி தன் மனக்கவலையை வெளிக்காட்டிக் கொள்ளாது ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு குரலில் இருந்து அதிக சத்தம் வராமல் மிகவும் அமைதியான குரலில் அவனிடம், ஓகே விக்ரம், பார்த்து போயிட்டு வா. எந்த அளவுக்கு உன்னால சீக்கிரம் வர முடியுமோ இறுக பற்றிய விக்ரம், ஓகே தாத்தா, நான் கண்டிப்பா போய் தாத்தாவை பார்த்துட்டே போறேன் என்று சொன்னவன் மனதிற்குள் ஏதோ ஏற்பட்ட ஒரு சின்ன சலனத்தோடு ராக்கெட் ராஜாவின் காரில் ஏறி அமர்ந்தான். கார் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டது. ஏர்போர்ட் வந்தவன் அங்கிருந்து வேகமாக சென்று தனக்கான ஃப்ளைட்டில் ஏறிக்கொண்டான். மனதிற்குள் ஏதோ ஒரு விஷயம் அவனை பாரமாய் அழுத்தி கொண்டே இருக்க அது என்னவென்று யோசித்தவாறு தன்னை மறந்து கண்களை இறுக மூடினான். அப்பொழுது ஒரு பெண்ணின் குரல் அவன் காதில் ஒலித்தது. ஹாய், வேர் ஆர் யூ கோயிங் என்று அந்த இனிமையான குரல் கேட்டு சத்தம் வந்த பக்கம் திரும்பினான். அழகான சிரிப்புடன் துருதுருவென அலைமோதி கொண்டிருக்கும் கருவிழிகளுடன் மிகவும் அழகான பெண் ஒருத்தி அவன் முன் அமர்ந்திருந்தாள். இதையெல்லாம் கவனித்த விக்ரம் மனதிற்குள் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளிடம், என்ன எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் கண்களை மூடிக்கொண்டான். ஹாய், ஐ எம் லிசா, யூ என்று அவனிடம் கை நீட்ட விக்ரமோ பதில் ஏதும் பேசாது அவளை ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு மீண்டும் தனது சீட்டில் சாய்ந்து கொண்டான். இதனால் தன்னை சற்று அவமானமாக நினைத்தவள் மூக்கை சுளித்து உதட்டை பிதிக்கிக் கொண்டு புல்ஷிட் என்று சொல்லி முகம் சுளித்தாள். டிராவலில் தனிமையாக இருப்பதை உணர்ந்தவள் தன் அருகில் தன் வயதோடைய விக்ரமை பார்த்ததும் அவனுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டே சென்றால் போர் அடிக்காது என்று நினைத்தாள். அதனால்தான் அவள் விக்ரமுடன் பேச வந்தாள். ஆனால் இவனோ முகம் கொடுத்து கூட பேசாது அவளை அவமானப்படுத்தியது அவளுக்கு மிகவும் கோபமாக இருந்தது. அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் முன் வந்து நின்ற விக்ரம் நேராக வரவேற்பாளரை நோக்கி சென்றான். வரவேற்பாளர் அவனிடம் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்க அவனும் நான் அபினவை பார்க்க வேண்டும் என்று சாதாரணமாக சொன்னான். அதை கேட்ட அந்த வரவேற்பாளர் பெண்ணின் முகத்தில் அத்தனை அதிர்ச்சி. யார் இவன்? பார்க்க இவ்வளவு லோக்கலா இருக்கான், ஆனா இவ்வளவு அசால்ட்டா நம்ம அபினவ் சார் பேரை சொல்லி கூப்பிடுறான் என்று அந்த பெண் அவனையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க விக்ரம் மீண்டும் அந்த பெண்ணை அழைத்தான். நான் பேசுறது உங்க காதுல விழுதா இல்லையா? நான் அபினவை மீட் பண்ணணும் சொன்னேன் என்று அவன் மீண்டும் சாதாரணமாக சொல்ல அந்த பெண்ணிற்கோ இவனை பார்த்து கோபப்படுவதா இல்லை சிரிப்பதா என்று தெரியவே இல்லை. ஒருவிதமாக சிரித்துக்கொண்டே அவனை பார்த்து, ஓ, இந்த சார் எங்க அபினவ் சாரை மீட் பண்ணணுமா? அப்படின்னா உங்க கையில அவரை மீட் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்குதா என்று கேட்க,
என்கிட்ட அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை. உங்க அபினவ் சார் கிட்ட போய் விக்ரம் உங்களை பார்க்கறதுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க, அவரே வருவார் என்று அவன் கூலாக சொன்னான். ஹலோ மிஸ்டர், என்ன கிண்டல் பண்றீங்களா? எங்க பாஸ் யாருன்னு தெரியுமா? நீ பேசாம உள்ள வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா அபினவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்ப. உனக்கு அவ்வளவு தைரியமா? உன்னை மாதிரி சீட்டர்ஸ் 1000 பேரை நான் பார்த்துருக்கேன். மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்பொழுது முகத்தில் கடுகை போட்டால் பொரிந்து கருகிவிடும் என்ற அளவிற்கு மூஞ்சை சிடுசிடுவென வைத்தவாறு வழுக்கை தலை ஆள் ஒருவர் லிப்டில் இருந்து இறங்கி வந்தார். அங்கு நடந்து கொண்டிருந்த கலவரத்தை பார்த்துவிட்டு நேராக விக்ரமிடம் வந்த அந்த வழுக்கை தலையால் அங்கிருந்த செக்யூரிட்டிஸை பார்த்து, என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சற்று எரிச்சலாக கேட்க, அவர் அருகில் வந்த அந்த வரவேற்பாளர் மிகவும் பணிவாக, சார், இவன் நம்ம அபினவ் சாரை மீட் பண்ணணுமா, தைரியமா அபினவ வர சொல்லுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு நின்றுட்டு திமிரா பேசிட்டு இருக்கான் என்று சொல்ல, அதை கேட்டு அந்த வழுக்கை தலை ஆளுக்கு கோபம் வந்தது. ஏய், ஏண்டா ஆள் பார்க்க இவ்வளவு லோக்கலாக இருக்க, அப்படிப்பட்ட நீ என்னோட பாஸை மீட் பண்ணணுமா? சொன்னது மட்டும் இல்லாமல் தைரியமாக ஒரு பேரை சொல்லியிருக்கியா என்று சொன்னவர் செக்யூரிட்டிஸ் பக்கம் திரும்பி, செக்யூரிட்டி, மரியாதையாக இவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு உங்கள் வேலையை பாருங்க என்று அவர் மிரட்டலாக சொல்ல, செக்யூரிட்டிஸ் அனைவருமே அவனது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளத் தொடங்கினர். ஆனால் விக்ரமோ சிறிதும் நகல்வதாக இல்லை. அப்போது மிகவும் பரபரப்பாக 10 பேர் கொண்ட குழு ஒன்று நடந்து வந்து கொண்டிருக்க, அவர்களுக்கு முன்னால் மிகவும் கம்பீரமாக கருப்பு நிற கோட் சூட் அணிந்து ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததுமே அந்த வழுக்கை தலையால் தன் அருகில் இருந்தவனிடம் அகில் சார் வராரு என்று சொன்னதுமே அங்கிருந்த அனைவரும் அகிலை பார்த்து மரியாதை நிமித்தமாக அவனுக்கு வணக்கம் வைத்தனர். அங்கு நடந்து கொண்டிருந்ததை கவனித்த அகில் அந்த வழுக்கை தலை ஆளை பார்த்து, விஷால், என்ன இங்க பிரச்சனை போயிட்டு இருக்குது என்று மிரட்டலாக கேட்க, விஷால் நடந்த அனைத்தையும் சொல்லத் தொடங்கினான். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீ சரி பண்றதை விட்டுட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் இந்த கம்பெனியோடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் என்று விஷாலை பேசியவன் இப்பொழுது முறைத்தவாறு விக்ரம் அருகில் வந்து, ஏய், இங்க பாரு, உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள மரியாதையா நீ இங்க பண்ண பிரச்சனைக்கு இங்க எல்லார்கிட்டையும் ஒரு சாரி சொல்லிட்டு போயிடு, இல்ல உன் பணத்தை மட்டும்தான் இங்கிருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் என்று அகில் விக்ரமை பார்த்து விரல் நீட்டி மிரட்ட, ஆனால் அதை கேட்ட விக்ரமோ தன் உதட்டில் ஒரு நமட்டு சிரிப்புடன் அதே சமயம் கண்களில் அளவில்லா கோபத்துடனும் அகிலை பார்த்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னவே இவ்வளவு திமிரா பாப்ப என்று சொல்லிக்கொண்டே தனது கையில் இருந்த சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு அவனை அடிக்க போன சமயம், நிறுத்துங்க என்ற ஒரு குரல் மிக கம்பீரமாக கேட்டது. அபினவ் சார் என்று சொன்னவாறு அங்கிருந்த அனைவருமே ஒரே நேரத்தில் எழுந்து நின்று அபினவுக்கு வணக்கம் சொன்னனர். ஆனால் அது எதையும் கண்டு கொள்ளாத அபினவ் நேராக விக்ரம் முன் வந்து ஒரு நொடி விக்ரம் முகத்தையே கண்ணிமைக்காது பார்த்தார். அவரது முகம் சந்தோஷம் கலந்த ஆச்சரியத்தில் நிறைந்தது. விக்ரம், நான் 10 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? என்னோட வார்த்தைகள் எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல என்று மிகவும் படபடப்பாக அபினவ் பேச ஆரம்பிக்க, அங்கிருந்த அனைவருக்கும் அத்தனை ஒரு ஆச்சரியம். அபினவின் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் அனைத்துமே கேட்ட அகில், விஷால், அங்கிருந்த செக்யூரிட்டி என அனைவருக்குமே அத்தனை ஒரு ஆச்சரியம். விக்ரமை கண்களை அகல விரித்து பார்த்தனர். இங்கு அபினவ் தான் அவர்களது பிக் பாஸ். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் எதற்காக மிகவும் லோக்கலாக இருக்கும் இவனுக்கு இத்தனை ஒரு மரியாதை தர வேண்டும் என்று அவர்கள் புரியாமல் குழம்பினர். விக்ரம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாம நாங்க தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோம். ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சிடுங்க என்று மிகவும் பணிவுடன் அவனிடம் மன்னிப்பு கேட்டனர். விக்ரம் அது எதையும் கண்டுகொள்ளாமல் அபினவை மட்டும் அர்த்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு நேராக லிப்டை நோக்கி சென்றான். அபினவும் ஏதும் பேசாது அவரை பின்தொடர்ந்தார். அபினவின் இதயம் அத்தனை வேகமாக துடிக்க தொடங்கியது. அந்த இதய துடிப்பின் சத்தம் அபினவின் காதிலும் அவனுக்கு எதிராக நின்று கொண்டிருந்த விக்ரமின் காதிலுமே மிக தெளிவாக விழுந்தது. அத்தனை ஒரு பயம், ஆச்சரியம், அதிர்ச்சி என ஒரு சேர்ந்து மனநிலையில் இருந்தார் அவர். அவரது மனதிற்குள் சரியாக 10 வருடங்களுக்கு முன்பு
ஒரு நாள் இரவு சரியாக மழை பெய்து கொண்டிருந்தது. ரோட்டில் யாருமே நடக்கக்கூட முடியாத அளவிற்கு புயல் மழை பேய் போல் பெய்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு இரவில் கரண்ட்டும் கட்டாகி இருந்தது. அந்த சமயம் சுமார் 10-15 பாடி பில்டர்ஸ் அபினவை வெட்டுவதற்காக துரத்தி கொண்டு வந்தனர். அந்த சமயத்தில் சிறு பையனாக இருந்த விக்ரம் அவர்களை மிக கொடூரமாக தாக்கினான். அந்த சம்பவம் இன்னும் அபினவின் கண்களில் இருந்து துளியும் அகலாது இருந்தது. அவர்கள் அனைவருமே அடித்து நொறுக்கிய பொழுது விக்ரம் கண்களில் தெரிந்த ஒரு கொலை வெறியை இந்த அபினவால் மறக்கவே முடியவில்லை. தன் உயிரை காப்பாற்றிய விக்ரம் இன்று தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் என்று நினைத்து அவர் மனதிற்குள் அத்தனை ஒரு மகிழ்ச்சி. மிஸ்டர் விக்ரம், நான் இப்போ இங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க மட்டும் அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தலனா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காது என்று சொன்னார். ஆனால் சிரித்துக்கொண்டே மறுப்பாக தலை அசைத்த விக்ரம், இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் அன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க உங்க உழைப்பை நம்பி மட்டும்தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்க உயிரை காப்பாத்தினதுக்கும் நீங்க முன்னுக்கு வந்ததுக்கும் என்ன விஷயம் இருக்கு? எதுவுமே சம்பந்தம் இல்லை என்று சொல்ல, நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு அன்னைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருந்தேன். ஆனா இப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது பண்ண நினைக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா இந்த அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மொத்தத்தையும் நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அடுத்த 12 மணி நேரத்துல இதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்க கையில இருக்கும் என்று சொல்ல, விக்ரம் சிரித்துக்கொண்டே, நான் அதுக்காக இங்க வரல. நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தா போதும் என்று புதிராக அபினவிடம் பேசினான் விக்ரம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.